ஏன்னா இத்தனை நாள் நம்ம வீடியோ போடாததுக்கு காரணம் நிறைய வேலை இருந்துச்சு. ஏன் பாத்தீங்கன்னா இத்தனை நாளா பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வெளில போயிருந்தோம். சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கேஜ் வந்து என்னடா பின்னாடி இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் புதுசா வாங்கியிருக்கோம். ஒன்லி பெட்ஸ் அண்ட் vlogல இருந்து வாங்கியிருக்கோம். சோ இதுக்கு முன்னாடி இந்த கேஜ் தான். சோ இதுலயே காக்டெயில், ஆப்பிரிக்கன், லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லாமே பாத்தீங்கன்னா கன்ஜஸ்டடா அது இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்னொருத்துக்கு டிஸ்டர்ப் பண்றதுனால நம்ம இப்ப இது ட்ரிபிள் டக்கர் வாங்கியிருக்கோம். சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம காக்டெயில் விட போறோம், இதுல பாத்தீங்கன்னா கண்ணூர் விட போறோம், இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் விட போறோம். சரி, இது நம்ம லவ் பேர்ட்ஸ் ஏன் மாத்தாம வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, இது வந்து நாங்க டெம்பரரி ஸ்பேஸ் தான் இங்க வச்சிருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இருக்கிற பானையில முட்டை வச்சிருக்கு. நிறைய பானையில பாத்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ் முட்டை இட்டு இருக்கு. இந்த பானையில எல்லாத்துலயும் விட்டு இருக்கனால நம்ம இப்ப லவ் பேர்ட்ஸ் இதுல வச்சிருக்க போறோம். இதுக்கு அடுத்து ஃபியூச்சர் பிளான்ஸ் பாக்கலாம். சோ இதுல ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கு, அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒன்னு ஒரு 3 ப்ரீடிங் பாக்ஸ் வருது. சோ நாளைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்துரும் அந்த ப்ரீடிங் பாக்ஸ். அதுக்கடுத்து நாங்க வீடியோ போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேஜ்ல தான் நம்ம விட போறோம். சோ வாங்க ஒன்னொன்னா புடிச்சு விட்டதை பாக்கலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்க ஒரு பைனாப்பிள் கண்ணூரும் கிரீன் சிக் கண்ணூரும் இருக்கு. இது இத்தனை நாளா நம்ம சும்மா டெம்பரரியா வச்சிருந்தோம் இந்த கேஜ்ல. இது பாத்தீங்கன்னா ரிங்குங்க, ஒரு ஆல்பினோவும் ஒரு ஆல்பினோ அண்ட் ஒயிட் கலர் மாதிரி ஒரு ரிங். இருக்கிற 2 ஆப்பிரிக்கன் பாருமே ரிங் தான். ஆனா இங்க எல்லோ வித் இல்ல நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்கு. அதுல வந்து ஒண்ணுதான் ரிங், இதோ இது மட்டும் தான் ரிங்கு. மிச்சம் பாத்தீங்கன்னா நான் ரிங் தான். சோ இந்த கேஜ்ல இப்ப நம்ம ஷிஃப்ட் பண்றத இப்ப பாக்கலாம் வாங்க. இது ஃபர்ஸ்ட் நம்ம ரூமுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா நீங்க ரெண்டுமே வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா. சோ அதனால நம்ம பாதி தான் பிடிக்கணும். வாங்க ரூம்ல போய் பிடிக்கலாம். ரூமுக்கு எடுத்துட்டு வந்து அடுத்த செகண்டே அவங்க வேலையெல்லாம் காமிச்சிட்டாங்க. சோ இப்ப பிடிக்கலாம் வாங்க. இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா இங்க கிரீன் சிக்கன் வந்து மேலு, இது ஃபீமேலு. இவன் பாத்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க தெரியுமா பாட்டு பாட்டுருக்கான். இது ஆல்பினோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ரேர் தான். ஆனா நம்ம இது வந்து கம்மி பிரைஸ்க்கு தான் எடுத்துருந்தோம். நம்ம பிடிக்க போற பாவப்பட்ட க்ளோஸ் இதுதான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பேர்ட் பிடிக்க போறோம் பாத்தீங்கன்னா கண்ணூர் தான் பிடிக்க போறோம். இதுல எது மேல் எது ஃபீமேல் பாத்தீங்கன்னா நம்ம ரியோ இருக்கான்ல அவன் வந்து மேல், இவ வந்து ஃபீமேல். இதுக்கு பேர் வைக்கல, சும்மா நாங்க வச்சிருக்கிற பேர் வந்து லியோ, ஏன்னா ரைமிங்கா இருக்குன்னு வச்சிருக்கோம். சரி போறா. சோ இதை பிடிச்சி கப கம்மன்னு ஓடி போயிட்டு அதுல விடணும். பார்த்து பிடிக்கணும். ஓடி போயிட்டுலாம் இல்ல. அத பாத்தீங்கன்னா அந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா டேம்ட் ஆக்சுவலி. பானை இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது நாங்களே தனித்தனியா பாட்டா பிரிச்சு இத பானைய உள்ள வச்சோம். இவ்வளவு பெரிய பானைய வச்சு தள்ளிட்டுடா. பானைய எப்பறா தள்ள முடியும்? அந்த சைடு தள்ளிட்டு எடு மச்சான். டேய் மச்சான் எப்பறா தள்ள முடியும்? சரி இப்ப ஃபீமேல் பிடி. பார்த்து கம்ஃபர்டபிளா பிடிச்சா வெளில எடுத்துட்டு போலாம். ஓகே, வெளில எடுத்துரு ஃபீமேல. ஏன்னா ஃபீமேல் பாத்தீங்கன்னா டேம்டு தான். இப்ப பயப்படுது அது ஆக்சுவலி. செமி டேம்டு. வெளில எடுத்து வந்தா நம்ம கையிலே தான் உட்காந்துட்டு இருக்கும், கடிக்காது, எதுவுமே பண்ணாது. ஆனா ரியோ பாத்தீங்கன்னா டேம்டு, செமி டேம்டு. ஆனா கடிப்பான் லைட்டா இல்ல ரொம்பவே கடிப்பான் விட்டா. கடிச்சா ஆனா கியூட் கப்புளுங்க, பயங்கரமா இருக்கும் கலரெல்லாம். இப்ப நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வச்சோம்னா இவங்க பாத்தீங்கன்னா முட்டை இட்டு க்ளவுஸ் மட்டும் போடலன்னா வைங்க, கை ஃபுல்லு ரத்தம் தான், ரத்த கலவையா இருக்கும். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம பிளே ஃபுல்லா அது கூட அதுங்க விளையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும். அது எங்க வாங்குறதுன்ற ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. எங்களுக்கும் ஐடியா எதுவும் இல்ல இன்னும். சரி நாங்க புடிச்சிட்டு உங்களுக்கு திருப்பி கண்டினியூ பண்றோம். சோ பாத்தீங்கன்னா நம்ம ஃபீமேல புடிச்சிட்டோம். இப்ப அப்படியே நம்ம கை கிட்ட வச்சாலும் கடிக்காது. சரி வாங்க இப்ப நம்ம வெளில எடுத்து போகணும். ரொம்ப நாள் இடுக்கி பிடிச்சிட்டு கூடாது. விட்டுறாதடா கைக்குள்ள. டக்குன்டா மேல 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 விடுறா. சோ பாத்தீங்கன்னா விட்டாச்சு. இத்தனை நாளா ரொம்ப சின்ன குண்டுல இருந்தது இப்ப பெரிய குண்டுக்கு மாத்திட்டோம். வாங்க மிச்ச பறைய பிடிக்கணும். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இல்ல, ஃபர்ஸ்ட் பேர்டுக்கே வந்திருக்கும். ஒரு 1% தான் வந்திருக்கும். சோ ஒன்னு இத்தனை பிடிக்கணும். அது இல்லாம ஒன்னு ஆப்பிரிக்கன் இருக்கு. வாங்க போலாம். அங்க இருக்கிற இப்ப பிடிச்சோன்னே பாத்தீங்கன்னா ரியோ பயந்துட்டான். அவனை பிடிக்கணும். இவனை பிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சோ இதுல பாத்தீங்கன்னா பாட் இல்ல, அதனால இவங்கள ஈஸியா பிடிச்சிடலாம். பட் இவங்க இதுல பாட் இருக்கனால ரொம்பவே அதுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நமக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ இந்த பாட் வச்சு 2 நாள் தான் ஆகுது. நம்ம சும்மா டெம்பரரியா ஸ்லீப்பிங் பர்பஸ்க்காக விட்டுருக்கோம். என்னடா இத்தனோடு கேஜி இவ்வளவு பெரிய பானை வச்சு கொடுமை பத்திரம் தான் பாக்காதீங்க. சும்மா டெம்பரரியா வச்சிருக்கோம்.
இன்சைட் போடு So, இப்ப பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கேஜ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு. இது இவனை பிடிக்கிறதுக்கு ஏன்டா பயந்துன்னு இருக்கேன். பயப்படலடா, இன்சைட் தள்ளி விட்டா சேஃபா பிடிக்கலாம். இன்சைட் ஆடா அவன் ரொம்ப எனக்கே பயமா இருக்கு, அவன் அடிபட்டுருமோன்னு. அவன் அந்த அளவுக்கு ஹைப்பரா இருக்கான். சரி இவனையும் பிடிச்சிட்டு நாங்க திருப்பி கூப்பிடுறோம். இப்போ கண்டிப்பா பாத்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஆயிருக்கும் இவனை பிடிக்கிறதுக்கு மட்டும். சரி வாங்க போலாம். இவெல்லாம் பயங்கரமா கடிப்பான். சேஃப்டி பிரியாரிட்டி. வலிக்கிறடா கடிக்கிறது ஓடுறான் பாருங்க. கைப்புள்ள விட்டுடுறா சேஃப்டியா. சோ விட்டாச்சு. எவ்வளவு பெரிய கூண்டு பாருங்க, எனக்கே பொறாமையா இருக்கு. இவங்களுக்கு வேணா இது தாஜ்மஹால் மாதிரி. இந்த பாருங்க பேராயிட்டாங்க அதுக்குள்ள. இப்பதான் சரி வாங்க போய் ஆப்பிரிக்கன் முடிக்க ட்ரை பண்ணலாம். அதெல்லாம் ஈஸி. சோ இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இந்த வேலை இது எவ்வளவு கஷ்டம். சப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரிதான் உருட்டுற பூமர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாதீங்க. இப்ப எவ்வளவு நேரம் ஆக்குவான்னு பாருங்க. 2 இன்ச்சஸ் மாதிரி ஓடுது. அதை எடுத்துடுறா குச்சை. இப்ப பிடிச்சிருவாங்க. இதுங்க ரொம்ப கேட்ட பிடிச்சவங்க. அடல்ட் ரொம்பவே அடல்ட். தெரியும் உங்களுக்கு. நம்ம பானை குடுக்கல, வெறுமா கேஜ் தான் வச்சிருந்தோம். இப்ப ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாதான் ஒரு ரிசல்ட் தெரியும், உடனே எக் வைக்குதா அப்படின்னு. சரி இதை பிடிச்சு நாங்க திருப்பி கூப்பிடுறோம். இதை பாத்தீங்கன்னா ஆல்பினோ பிடிச்சாச்சு. இது ஃபீமேல் ஐ ஷோ திங்க். சரி வாங்க போலாம். இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் தான், அவ்வளோ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு பிடிக்கிறதுக்கு. போ என்னால ஓட கூட முடியல. ஸோ நம்ம தலைவன் விட்டுட்டான். இதை பாருங்க விட்டுட்டான். முடிஞ்சு இவ்வளோ பெரிய கேஜ்ல. இங்க இருக்க நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேங்க. ஃபுல்லா பார்த்தா எங்கேயுமே காணும். கஷ்டம் பார்த்தா இங்க ஓரத்தில் ஒட்டி இருக்கு. சரி ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. நாங்க அதுக்குள்ள மிச்சத்தெல்லாம் விட்டுறோம். சோ ஒண்ணு இந்த பேட்ச் முடிக்கிறதுக்கு ஒண்ணு இந்த ஒரு தலைவர் தான் இருக்காரு. அதுக்கு வந்து பெரிய கேஜ் தான் பிடிக்கும். தம்பி வெயிட் பண்றா. வெயிட் பண்றா. வெயிட் करो भैया. भैया रुको जाना. slow down. Slow भैया, slow. Don't dare because I'm here. நீ இருக்கனால தானே அதுக்கு ஃபியரே. அப்பா கடிக்கும்டாடி. கடிச்சிட்டான். ஐ மீன் சேஃபா பிடிச்சாதான் நம்மளால வெளில எடுத்துட்டு போவோம். தத்தக்க பத்துக்கான்னு பிடிச்சி உள்ள எடுத்துட்டு போனா அதுக்குள்ள நம்ம தலைவங்க கேப்பை பார்த்து பரம்புருவாங்க. அதுக்கடுத்து நம்ம காக்கா ஈகிள் கிட்ட மாட்டிப்பாங்க. பிடிச்சி எடைய எடுத்துடா. இப்ப சேஃப் ஓரளவுக்கு இல்ல, ஃபுல் சேஃப். இனிமே ஓடவே வேணாம், நடந்து போனாலே. இந்த ரியோ பிடிக்கிறதுக்குள்ள ரொம்பவே கஷ்டங்க, ரியோ பிடிக்கிறது மட்டும். சோ ரெண்டுத்தையும் விட்டாச்சு. இதுங்க ரெண்டுத்த இன்னும் காக்டெயில் மட்டும் தான் இருக்கு. சோ ஓகே, மிச்சத்தை பிடிக்கிறத எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஏனையெல்லாம் வச்சிருவோம். ஸோ இதுல இருந்து என்னென்ன எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா, இங்க 2 காக்டெயில் இருக்கு. அதுக்கடுத்து அங்க ஒரு மேங்கோ பேர் ஆப்பிரிக்கன் இருக்கு. அதுக்கடுத்து இங்க ஒரு கிரீன் ப்ளூ ஒரு பேர் இருக்கு. இது மட்டும் தான் எடுக்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பிடிக்க போறது வந்து காக்டெயில். காக்டெயில் நான் மேங்கோ பிடிச்சு. சரி காக்டெயிலே பிடிச்சிரு. காக்டெயில் பேரு டேடி ரொம்ப சேஃபா பிடிக்கணும். ஏன்னா இப்ப நம்ம அவுட்டோர்ல இருக்கோம், இவ்வளவு நேரம் ரூம்ல பிடிச்சோம். இந்த கேஜ் நம்மளால ரூமுக்கு எடுத்துட்டு போக முடியாது. எது கையில மாட்டுதோ அதை பிடிக்கலாம். எதர் காக்டெயில் இது இந்த கீழ இருக்கிறதுனால இவனுக்கு ஈஸியா கிடைச்சாலும் விட்டுருவான். டே பாத்துறா ப்ளீஸ். மொட்டை அடிச்ச பாத்தீங்களா? விட்றாடி, மொட்டை அடிச்ச பாத்தீங்களா? நல்லா இவன் தொல்லை தாங்க முடியல. டே 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 ஈஸிரா. ஈஸியா கிடைச்சாலும் விட்டுறாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா லெக்ல இன்ஜுரி ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா என்னால குனிஞ்செல்லாம் பிடிக்க முடியாது. அதனாலதான் நம்ம தலைவனை பிடிக்க சொல்லிட்டு இருக்கேன். சோ நீ பிடிச்சிட்டு நான் இங்க விளாக் பண்றேன். சோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க ஜாலியா இருக்காங்க. இங்க இவங்க 2 பேரும், இங்க ஒரு பேர் தான் போட்டுருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஜாலியா இருக்காங்க. கத்தாதரா மென்டல். வெரி bad. I am so that's it. everybody.
இவன் பாருங்க கீழே அது இருக்கு, அப்பயும் உனக்கு பிடிக்க தெரியல. பிடிக்க முடிஞ்சா நான் என்ன பிடிக்க போறது இல்ல. பாத்தீங்கன்னா வெள்ளையே விட்டான் இந்த தண்டம். ஜஸ்ட் அது பறந்து எங்கேயோ ஓடி இருக்கணும். அது இங்க வரைக்கும் ஓடி இருந்துச்சு, இப்பயும் லாக்க திறந்து விட்டே வந்துட்டான். இவனெல்லாம் கஷ்டம் தான். அதுக்குன்னு பப்பர பையன் டோரை திறந்துட்டு பிடிச்சிட்டு இருக்கான். அது இங்க வந்துச்சு, டப்புன்னு கிளவுஸை போட்டு அமிக்கிட்டான். இல்லைன்னா என்ன இருக்கும் செத்துருப்பான். அதுக்கு அவ்வளோ பறக்கவும் தெரில. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் கண்டோம், எப்பயோ பாஸ் ஆயிட்டோம். இன்னும் பாத்தீங்கன்னா 2 பேர் ஆப்பிரிக்கன் மட்டும் இதுல இருக்கு, அது மட்டும் பிடிச்சி விட்டுலாம் கைஸ். விடுற மேங்கோ இல்ல வந்து கிரீன் ப்ளூ பொடி ஏதோ கையில மாட்டுறது பிடிக்க போறான். எதுல விட போறோம்? இதுல விட போறோம் கீழே. ஸோ காக்டெயில் பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸோட ஜாலியாக தான் இருந்தது. பட் வந்து இந்த ஆப்ரிக்கன்ஸ்லாம் சும்மா இல்லைங்க, அதோட கொஞ்சம் குட்டியா இருக்கு லவ் பேர்ட்ஸ், அதையும் போட்டு தாக்குதுங்க. ஒரு லவ் பேர்ட்ஸ் சாவே அடிச்சிச்சு. இந்த பேர் கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேர் ஒரு லவ் பேர்ட்ஸே சாவடிச்சு. அதனால தான் நம்ம செப்பரேட்டாக இந்த கேஜில் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஆப்ரிக்கன் மட்டும் நீங்கள் லவ் பேர்ட்ஸோட விட்டுறாதீங்க, ரொம்பவே கஷ்டம். நான் இதை வச்சு ஒரே கேஜை நான் பெருசா வைக்கலாம்னு நினைச்சேன். அதுல வந்து இந்த எல்லாத்தையும் விட்டுறலாம்னு நினைச்சேன் கண்ணூரை தவிர. பட் இவங்க ஆப்ரிக்கன் ஒழுங்கா கோஆபரேட் பண்ணாதனால இதை தனித்தனியா பண்றோம். இப்போ அதுவே இங்க மழை பெஞ்சுதான் ரொம்பவே பிரச்சனை. இப்போ வேற கிளைமேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி தான் இருக்கு. இது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. ட்ரை பண்ணோம், அதுக்குன்னு இந்த கேஜ்ல விட்டுற முடியாது, விட முடியாதுதான். இப்போ நம்ம ரியோவே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அரை மணி நேரம் கழிச்சு பிடிச்சோம் இந்த கேஜ். ஆனா நம்ம ரூம் கொண்டு போக முடியாது டெஃபினெட்லி, ஏன்னா வாசப்படியிலே உள்ள போகாது இந்த கேஜ். ஸோ என்னன்னா இந்த ஒரு கேஜ் அளவு தான் இந்த ஒரு பார்ட்டிஷன், அவ்வளோ பெருசு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க சின்னதாக இருக்கலாம், நாங்களே ஆன்லைனில் பார்க்குறப்ப ரொம்பவே குட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. வந்து பார்த்தா என்னோட டபுள் மடங்கு இருக்கு ஹைட்டு. நீயே ஹைட்டுக்கு சரி முடியாது. எனக்கு மட்டும் இன்ஜுரி இல்லைனா நான் பிடிச்சிருப்பேன். ஓகே, இப்போ ஏதாவது பிடிச்சி எத்தனை மணி நேரம் ஆகும் போகுதுன்னு தெரியல. பிடிச்சி நாங்கள் திருப்பி லாக் பண்றோம். ஜஸ்ட் 2 hours. சரி, இதோ பாத்தீங்கன்னா இது கேட்டே பிச்சிட்டு இருக்கு இந்த கண்ணூர், ஃபீமேல் கண்ணூர். இது வந்து பயங்கர ரெட் ஃபேக்டர் இருக்கு, நீங்க பார்த்தாலே தெரியும் ரெட் ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு. இவன் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பிடிக்கல இந்த மொட்டை. நீதான் சொல்லிட்ட சாவடிப்பேன் புடுறா டே. ஸோ நம்ம வயலன்ஸ் இல்லாமல் பிடிக்கலான்னு பார்த்தா, ஏன்னா நிறைய இதில் எக் இருக்கு லவ் பேர்ட்ஸ் சொல்லே பண்ணுது. வயலன்ஸ் இல்லாமல் பிடிக்கலான்னு பார்த்தா இவங்க யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆப்ரிக்கன். அப்புறம் ஏன்டா கடிக்கிறது இங்கே வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கோ பழம் ரொம்பவே தங்கமானது, ஏன்னா வந்து எதுவுமே அவ்வளோ சீண்டாது. பட் இந்த சிக்கு கிரீனும் இந்த ப்ளூவும் இருக்கும், அது வந்து அந்த சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இதோ இங்கே வளர்ச்சி இல்லாமல் ஒரு குட்டி இருக்கும். இதோ பாருங்க, இங்கே வளர்ச்சி இல்லாமல் ஒரு குட்டி இருக்கு. இதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இதோ இருக்கு பார்த்தீங்களா, இங்க ஒரு எல்லோ கலர் லவ் பேர்ட் இருக்குல்ல, இதுக்கும் அதுக்கும் ஒரே வயசு. இதோட அம்மா தான் அதுக்கும் அம்மா, ஒரே நேரத்துல தான் பிறந்தது. பட் ஆனா அதுக்கு வளர்ச்சி இல்ல. இது பாத்தீங்கன்னா 2 பக்கம் பயங்கரமா கதறி வச்சிருக்கு இந்த சிக்கு. இது அங்க ஒரு ப்ளூ இருக்கா, அதுக்கு அடுத்து இங்க ஒரு கிரீன் இருக்கா, இதுங்க ரெண்டும் பாத்தீங்கன்னா அது பிரிச்சு மேய்ஞ்சிருக்கு. அதுக்கடுத்து அதை சமாதானப்படுத்தணும். யார சாவடிக்க போற? அப்புறம் நான் கேஸ் கொடுத்துருவேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லைசன்ஸ் அப்ளை பண்ண போகிறோம், அதையும் நம்ம லைவாக போடலாம் வீடியோ. எப்படி நாங்கள் லைசன்ஸ் எங்களுக்கே அது தெரியாது, நாங்களே கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கு வீடியோ போடணும். அடுத்த வீடியோ அதாவது தான் வரும்னு நினைக்கிறேன், எப்படி லைசன்ஸ் நாங்கள் அப்ளை பண்ணுறோன்னு. ஸோ இந்த 3 ரகலையும் நம்ம பேர்ட்ஸ் விட்டோம், ஒன்று இதில் மட்டும் 2 பேர் வரும், அதுக்கு விட்டு அவ்வளோதான் கைஸ். சரி நாங்கள் பிடிச்சிட்டு வீடியோ பண்ணுறோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புது ஐட்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். க்ளவ் வச்சு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், எதுவும் மாட்டல. இந்த பாருங்க அப்படியே விட்டது தான் இருக்கு, விட்டது அப்படியே இருக்கு. நாங்களும் ட்ரை பண்ணிருக்கோம், வாய்ப்பே இல்லை இந்த க்ளவ் வச்சு பிடிக்கிறதுக்கு. ஸோ இப்போ க்ளவுஸ் வச்சு அமுக்கிட்டு அதுக்கடுத்து க்ளவ் வச்சு பிடிக்கலான்னு ஐடியா. எதுக்குடா? சரி ஃபெதர்ஸ்ல தானே விடு, அப்புறம் நம்ம மஞ்சள் தடவிடலாம். மஞ்சளும் ஆயிலும் சேர்த்து இருந்தா மஞ்சள் ஆயில். ஸோ உங்களுக்கு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். நான் கையை வச்சு மறைச்சிட்டேன், இவன் மண்டையை வச்சு மறைச்சிடறான். ஸோ இங்க பாருங்க, தட்டி விட்டதானே உங்க ரத்தம் தெரியுதா? இதை வச்சு பிடிக்கலன்னா அதோட அசந்து வேற எதுவுமே இல்லை. அதாவது இப்பதான் ஒரு காக்டெயில கோட்டை விட்டான், அதே மாதிரி இதுல ஏதாவது பறந்துச்சுன்னா அவ்வளவுதான்.
எங்க வீட்டுல நீ உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ தட்டி விட்டா ஈஸியா பிடிச்சான். தட்டி விட்டேன் போ. ஒரு நிமிஷம் எங்க நாங்க பிடிச்சிட்டு திருப்பியும் காட்டுறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பெட். எல்லா பெட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி விட்டுட்டோம். ஏன் ஸோ லாஸ்ட்டு இது விட்டுருலாம் கைஸ். ஆப்பிரிக்கன் லோகோ இது வச்சு கண்ணூர் இது காக்டெயில் புடி பிடிச்சி 1 மணி நேரம். சரி விடு. தந்து வைடா. ஸோ விட்டாச்சு 3 பேருமே இருக்குதுல்ல. ஸோ நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே விட்டுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ராக்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 கண்ணூர்ஸ் தான் இருக்கு. ஒன்று க்ரீன் சிக், அது எல்லோ இருக்கும் அடியில். இது பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேக்டர், இது ஃபீமேலு, அது மேலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐசோ திங்க் அது கன்ஃபார்ம் மேல் தான், அந்த கிரே வித் எல்லோ ஃபேஸு. இதுவும் மேலாக இருக்குமோ தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நான் விட்டு ஒரு 1 மந்த் இருக்கும், ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பேர் ஆகலை. ஐ மீன் ஸ்கீட்டே சேரல. இது பார்த்தீங்கன்னா இதை கொத்துது. ஸோ எனக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் இல்லை. ஐசோ திங்க் இதை கொடுத்துட்டு நான் லுட்டினோ வாங்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் பேர் இருக்குது. இதில் எதுவுமே பார்த்தீங்கன்னா பேர் மாற வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது எல்லோ பார்த்தீங்கன்னா 2 பேர், இதுங்க 2 பேர். இது ஆல்பினோவும் அந்த ஆல்பினோ வித் பைடு ப்ளூவும் அது ஒரு பேர், இது ஒரு பேர். இது பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கில் இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடல்ட்டு. ஸோ மேங்கோவும் ஆல்பினோவும். ஸோ இவ்வளோதாங்க இப்போதைக்கு. ஸோ எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஒன்றும் பிளேயிங் ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம வாங்க போகிறோம், அதையும் நம்ம வாங்குறது வீடியோ எடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஏணி தான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஐட்டம் இருக்குது. இதுதான் ஸ்பின்னிங் பண்ணுற மாதிரி. இதில் இப்போ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி லவ் பேர்ட் இருக்குது. ஸோ எக் வச்சுருக்கிறது நான் ஒன்று மட்டும் காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடையில் இருக்குது. இது கலைக்க நான் விரும்பலை. ஸோ லேட்டர் காமிக்கிறேன், அது விருந்தோடனே. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். தண்ணியெல்லாம் கொட்டி தீனியெல்லாம் கொட்டி வச்சுருக்கான். ஓகே, எல்லாருக்கும் இங்கே இருக்க லுட்டினோ போயிட்டு பறந்துருக்கணும். தேங்க் காட் இதை பிடிச்சிட்டோம் நம்ம. ஸோ ஓகே, வாங்க திருப்பி கண்டினியூ பண்ணுறேன் அப்புறமா. இப்போ தீனியெல்லாம் வைக்கணும். இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா தண்ணியும் வைக்கல, தீனியுமே வைக்கல, இப்போ வைக்கணும். ஸோ இருக்கிறதே நல்லா ஹாப்பியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே ஏன்னா இருக்கிறதுல ஒரு பேர் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க விட்டு அடுத்த செகண்டே இந்த ஆல்பினோவும் மேங்கோவும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்குது. ஸோ இந்த கலர் எனக்கு தெரில, ஆனால் நான் சும்மா மேங்கோ வித் ரெட்டுன்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அது ஆல்பினோ அண்ட் ஆல்பினோ ப்ளூ பைடு. இட்ஸ் ஓகே. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு. இப்போ இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா நான் இதில் வெறும் இந்த 2 ட்ரே வச்சுருக்கேன்ல, ஐ மீன் இந்த 2 ஃபுட் பாக்ஸு, அந்த இடத்துல ஒரு தண்ணி, அதுக்கடுத்து இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா அவங்களே ஃபுட்டு கொடுத்துருப்பாங்க. அது சின்னதாக ஃபார் எக்ஸாம்பிள் இது இருக்குல்ல, இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. நான் அதில் வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ட்ரேஸும் வாங்கணும், ஃபுட் ட்ரேஸும் வாங்கணும். இப்போதைக்கு டெம்பரரியாக நம்ம ஹோட்டல்லேருந்து சாப்பிட்ட அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும், அது இப்போதைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸோ திருப்பி சொல்கிறேன், இவங்க பார்த்தீங்கன்னா ரெட் ஃபேக்ட்ரு, ஃபுல் ரெட் ஃபேக்ட்ரு பார்த்தாலே தெரியும். இவங்க பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்கன்னு நினைக்கிறேன் வித் எல்லோ, கீழே பார்த்தீங்கன்னா எல்லோ. இவங்க பார்த்தீங்கன்னா லுட்டினோ பைடு கிரே வித் எல்லோ ஃபேஸு. அண்ட் தென் இங்கே ஒரு ஆல்பினோ ஒயிட் அண்ட் ப்ளூ, அதுக்கடுத்து ஒரு க்ரீனு ஒரு ப்ளூ, அதுக்கடுத்து ஒரு மேங்கோ வித் ரெட் ஃபேஸ் அது வச்சுருக்கோம். அவ்வளோதான் இப்போதைக்கு இந்த கேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறது நான் அந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நாளைக்கு தான் ப்ரீடிங் பாக்ஸ் வரும். அப்போ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ப்ரீடிங் பாக்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் அவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது, இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்குது, தெரியும் நான் நினைக்கிறது. இது அதுக்கடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்ம வீட்டில் ஒரே ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸ்டே டியூன்ட், நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் வளர்ச்சி இல்லாத சிக்கு. ஓகே பை கைஸ். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கனூர்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்குது பாருங்கள், லைவாக பயங்கரமாக குளிச்சுட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம தண்ணி தான் வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு சன்ஃப்ளவர் சீட் காலி, நீங்கள் தென்னை கூட சாப்பிடாது. பட் காக்டெயில் பார்த்தீங்கன்னா தண்ணியுமே சாப்பிடும், அதனால இப்போதைக்கு தென்னை போட்டிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம சன்ஃப்ளவர் சீட் வாங்கணும், இல்லை சன்ஃப்ளவர் சீட் கொட்டிடுவோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை வச்சுருக்கோம், தண்ணி வச்சுருக்கோம், எல்லாமே வந்து குளிக்கிற அளவுக்கு தான் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் ஏமாலாம் தான் தண்ணியை தெளிக்குது. இது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், குளிச்ச பிறகு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஓகே, இதை பாருங்க குளிச்சுட்டு இருக்கு. ஏமாலாம் தண்ணி தெளிக்குது, இதை பாருங்க தெளிச்சுனே இருக்குது. இதை பாருங்க ஏமாலாம் ஃபுல்லாக தண்ணி தெளிச்சுட்டு இருக்கு. இதுங்க ரியோ ஒன்றும் இதுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறேன். இது நடுங்கிட்டு இருக்கு, நல்லா குளிச்சுட்டு. இப்போ வர மழை பெய்கிற மாதிரி இருக்குங்க கிளைமேட்டு.
நம்ம ஸ்பைக் வச்சுட்டு செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம லொட்டினோ பைடு இதுவுமே பேரண்ட்ஸ்னால் நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வச்சிடலாம். தீஞ்சு போன கோழி மாரி இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒன்றும் ஃபுட்டு தண்ணியை தெளிச்சிட்டு இருக்காத உதறன்னு பேர்ல என் கண்ணிலலாம் தண்ணி போகுது. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு ஓகே, எல்லாமே செட்டில்டு தான். பார்ப்போம். இதை பாருங்க எப்படி குளிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. பேப்பர் போட்டு அடுத்த செகண்டே பேப்பர் தண்ணி தெளிக்காத பேப்பர் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபுல்லாக ஓடிடணும் தண்ணி எல்லாம். இந்த சைக்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது, செமையாக தான் இருக்குது. அதுக்கு என்ஜாய் பண்ணுது. இதுன்னு என்ன தெரியுது, அது கம்ஃபர்ட்டாக இருக்குது இந்த கேஜி அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுங்க ஒன்றும் செட் ஆகலை. இதுங்க பாருங்கள் அதுக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்குங்க. ஓகே கைஸ், இப்போதைக்கு எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஏதாவது பிரச்சனைனா திருப்பியும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மிச்ச வீடியோலாம் இதுக்கு மெயின்டெனன்ஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தனி வீடியோ போடலாம். இப்போதைக்கு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ் ஃபார் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வாங்கிட்டோம். சரி கொட்டுறோம். இப்போ ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்ம கண்ணூருக்கு போடணும். சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. 2 நாளாலாம் அவளை காலையில் தான் தீர்ந்து போச்சது. ஆனா என் போட்டு 2 நாள் ஆச்சு. நடக்கல தான் வாங்கினேன். நான் இது கம்மியாகவும் கொட்டிட்டு இருந்தேன் ப்ரோ. ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு காக்டெயில் கொஞ்சமும் அதுக்கு எடுத்து கண்ணூர் கொஞ்சமும் போட்டுடலாம். பாக்ஸ் எடுத்துட்டு வரேன், வெயிட் பண்ணி கேமரா பாருங்க. கையை நல்லா நீட்டிட்டு காமிச்சிட்டு இருக்கான். நம்ம வெச்சோன்னு எப்படி சாப்பிடுறது மட்டும் பாருங்க. ஏன்னா சம பசி. டேய் மென்டல் இப்படி தரடா. ஹலோ இதுவும் இருக்கு மென்டல். இதுவும் இருக்கு மென்டல்னா என்ன டென்டல் நினைப்பா உனக்கு? சைடுல வேடா. இது எப்படி ரியோ பாருங்க செமையா அடிக்கும் ஆரம்பிச்சிட்டான். அடிப்பொலி மாதிரி அடிக்கும். இப்போ 2 பேரும் கப்பல் கோச் பண்ணுவாங்க. ஒரே தட்டில் 2 பேர் சாப்பிடுவாங்க. ஏய் வெண்ணெய் ஒரு தட்டு. ஸோ காக்டெயில் கொஞ்சம் சன்செட் போட்டுக்கலாம். காக்டெயிலுக்கு தண்ணி தான் போட்டிருக்கோம். சரி அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சன்சீட் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்சீட் மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துக்குமே மிக்ஸு போடணும். ஸோ போட்டாச்சு. அதுக்குள்ளே 2 குச்சி தள்ளி விட்டான். நான் இருக்கிறதே உடனே போனது. இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கேஜின்னு சொல்கிறேன். அப்புறம் இன்னைக்கு தான் வந்துச்சு இந்த கேஜி. ஏன்னா ட்ராவல் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து வந்திருக்கு. 1 பிளெக்ஸ் ராக்கெட்டு தான் வாங்கணும் ப்ரோ. இதுலேயே சாச்சு வச்சிரு ப்ரோ. அது வேணாம் ப்ரோ, கேளு ப்ரோ. அப்படியே இந்த மாதிரி கிராஸாக வச்சா நிற்கும் ப்ரோ. நான் இன்னும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கு. 2மே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ செக் பண்ணது மேலு, இவன் ஃபீமேலு. இங்கே பாருங்க வேற மோஸ்டாக செட்டில் ஆயிட்டாங்க. ஆஃப்ரிக்கன் தான் கொஞ்சம் செட்டில் ஆகல, மிச்சபடி எல்லாமே செட்டில். இவங்க ஆல்ரெடி பல வருஷமாக செட்டில்டாக தான் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவியத்தில் இருக்காங்க, பானைக்குள்ளேயே இருக்காங்க. ஏன்னா முட்டை இட்டுறதுனால அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அடுத்து நம்ம இன்னும் என்ன சேஞ்சஸ் பண்ணணும்னா அங்க இருக்க ப்ரீடிங் பாக்ஸ் எடுத்து ஆப்ரிக்கன்ல வச்சிருவோம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஜ்ல 2 ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கலாம். இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. ப்ரீடிங் பாக்ஸ் இதை பாத்தீங்கன்னா மொட்டை தான் தெரியுது ப்ரீடிங் பாக்ஸ் இருக்கிற இடத்துல. எங்கேருந்து தொட்டாலே உடையது, ஏன்னா அவ்வளோ கம்பி மெலிசா இருக்குது. இதோட கேட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை எடுக்க போகிறோம். முருங்கைக்கீரை இந்த நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 2 முருங்கைக்கீரை மரம் இருக்கு. முருங்கை மரம்னா மென்டல். ஆமாம், முருங்கைக்கீரையும் இருக்குல்ல. முருங்கை மரத்தில் முருங்கைக்கீரை இல்லையாடா மென்டல். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை எடுத்து நம்ம காக்டெயிலுக்கு எல்லாத்துக்குமே போட போகிறோம். மரம்னு சொல்றியாத அதை சொல்லுவேன் நான் கூட. ஸோ இந்த மரத்தில் அவ்வளோவா இல்லை, நம்ம ஒன்று ஒரு சின்ன மரத்தில் போய் எடுப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன முருங்கை மரம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கும். வெயிட் பண்ணுறா. இப்படி இது பாத்தீங்கன்னா காக்டெயிலுக்கு இது இப்போதைக்கு போதும். நைட் டைம்னால இது பிடிச்சிக்கோ. இது வந்து கண்ணூருக்கு இல்ல, இது வந்து லவ் பேர்ட்ஸ்க்கு. ஏன்னா இது அல்பம் மாதிரி பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி தான் நிறைய தலை உடைச்சு போட்டேன், ஏகப்பட்டது போட்டேன். இது வந்து ஆப்பிரிக்கன். பாத்தீங்கன்னா தூரல் போடுது நல்லா.
வெயிட் பண்ணு, நானே பிக்கிறேன். நீ பிச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா கண்ணூருக்கு டேய் எல்லாத்தையும் பிச்சுட்டு இருக்காதரா. நான் எதுவுமே சொல்லல. அசிங்கமா வேஸ்ட் பண்றேன். நீ மூட்டு வா. ஸோ 2 தலை வந்து நம்ம இதுக்கு போட்டுடலாம், கண்ணூருக்கு. டண்டன் டிக டிக டண்டன். 2 நாளா நம்ம போட்டுட்டு இருக்கோம் முருங்கைக்கீரை கண்டினியூஸா. இன்னைக்கு தான் ரொம்ப கம்மியா போடுறோம், ஏன்னா இத்தனை நாள் இந்த மரத்துல எடுத்திருந்தோம். இந்த மரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிடுச்சு. சரி கைஸ், இதை பத்தி நம்ம போடுவோம். ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் நம்ம தீனி போட்டோம். இப்போ கண்டிப்பா ஒரு 6 மணி to 6 இருக்கும். என்னடா வெளிச்சமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி தான் எனக்கு கிளைமேட் அந்த மாதிரி. ஸோ வாங்க போடலாம். ஸோ அவன் இதுக்கு போட்டான். இதை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடலாம். எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை போட்டோம். இங்கே காக்கல் சாப்பிட்டுட்டு இருக்கு. இங்கே எதுவும் சாப்பிடல, எங்கேயும் சாப்பிடல இப்போதைக்கு, ஏன்னா இப்போதான் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தது. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் த ஒரு நிமிஷம். நான் எந்த இடத்துல முட்டை வச்சிருக்கேன்னு நான் இன்னும் காமிக்கல. நான் காமிச்சிட்டேன் ப்ரோ. பரவாயில்ல டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த கீழே இருக்கிற அந்த முட்டையெல்லாம் அங்க பாருங்க அடக்கத்துட்டு இருக்கா. கீழே ரைட் எண்ட்ல கீழே ரிமூவ் பண்றேன். அதுல ஒரு 5 முட்டை இருக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நம்மளும் வீடியோ முடிக்கணும்னு பாக்குறோம், ஆனா அதுக்குள்ள ஒரு வேலை. ஸோ இது பாத்தீங்கன்னா கண்ணூர் லே பண்ற மாதிரி. ஸோ இது வந்து கண்ணூருக்கு நாங்க வாங்கினது. கண்ணூரும் நெஸ்ட் எல்லாம் கட்டி வச்சிருந்தது. முருங்கைக்கீரை தான் போட்டப்ப நெஸ்ட் கட்டி வச்சிருந்தோம்னா நம்ம அன்பார்ச்சுனேட்லி நம்ம கேஜை மாத்திட்டோம். பட் ஓகே, நம்ம இப்ப கண்ணூருக்கு வைக்க போறது இல்லடா, இது ஆப்பிரிக்கன் கேட்க போறோம். இது ஒரு பேர் தான்டா இருக்கு, இது 3 பேர் இருக்குடா, சண்டை போட்டுக்கடா ஒன்னாச்சு, இதுக்குள்ள போய் ஐடியா இருக்கும்டா. சோ இதுலதான் நம்ம வச்சாகணும், ஏன்னா வேற வழி இல்ல, ஏன்னா 3 பேரும் சண்டை போட்டுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர், அதை பாருங்க அறிவில்லாத வேலையெல்லாம் பண்ணுவான். ஸ்டிக்கு கஷ்டப்பட்டு வச்சிருக்கேன், அத சரிடா இது கஷ்டப்பட்டு வைக்கலடா. அப்பனா அது எடுத்துட்டு உள்ள போகணும், அந்த காமன் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? கொஞ்சம் கட்டி விட்டுரு சைட்ல. உள்ள போக மாட்டேங்குதுடா. போகும்டா, கொஞ்சம் இனிக்கி வைக்கணும். இனிக்கி வைக்கணுமா? அதானே இனிக்கி வைக்கணும். நீ மூடி. இப்போ பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பானை மட்டும் வச்சிருக்கோம், சும்மா டெம்பரரி தான் கைஸ். ஏன்னா 3 பேர் இருக்கு, அப்பப்போ சண்டை போட்டுக்கிறனால நம்ம ப்ரீடிங் பாக்ஸ் வந்துரும். இன்னொரு 4 ப்ரீடிங் பாக்ஸ் கிட்ட. சோ அப்பத்துல இருந்து கண்ணாவே இருக்கு ஆப்பிரிக்கன்ல. அது நம்ம லவ் பேர்ட்ஸ்லயும் கண்ணா இருக்கா, ஏன்னா அது 2 தான் கீழ இருக்கு. முன்னாடி அங்க வச்சிருக்கிறதுனால அதனால ஏறி பார்க்க மட்டும்தான் முடியும். எனக்கு என்ன பண்ணா, இப்ப நம்ம அவுட்டோர்ல வச்சிருக்கோம், இவ்வளவு நேரம் நம்ம இங்க ஷெட்டுக்குள்ள இந்த இடத்துல வச்சிருந்தோம். அந்த ஒரு சேர் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரைட் ஹேண்ட் சைட்ல வச்சிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அவுட்டோர்லயே எடுத்து வச்சிட்டோம், ஃப்ரெஷ் ஏர்ல இருக்கட்டும். ஆனா இப்பெல்லாம் கொஞ்சம் மழை பெய்யற மாதிரி இருக்கு, திடீர்னு மழை பெய்ய மாட்டேங்குது, என்னன்னே தெரியல கண்டிஷனு. இப்ப கூட தூரல் போடுறது அப்படின்னு சொல்லி காட்டிருக்கோம், ஆனா இப்ப தீராத பசி. ஏன்னா இன்னைக்கு நாங்க ஃபீடிங்கே போல, ஈவினிங் தான் போடுறோம், பிகாஸ் சன்சீடு நேத்தே காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நல்லா ப்ரீடிங்க்குன்னு ஏதோ டயட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அந்த டயட் என்னன்னு தெரிஞ்சா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இப்போ வந்து நம்ம ஊற வச்சிடலாம் கைஸ். ஏன்னா கம்பு மக்காச்சோளம் ஊற வைக்கிறதால கம்பு, கோதுமை, பச்சைப்பயிறு, மூக்கல்ல அந்த மாதிரி ஏற்பட இருக்கு. நவதானியங்களும் நம்ம ஊற வச்சு நாளைக்கு காலைல போடுறத நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் கைஸ். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவும் நிறைய வீடியோ வரதுக்கு லைக் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.